ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா துபாயில் 2வது நாள். ஸோ நான் நேற்று வந்தேன், இன்றைக்கி வந்து 2வது நாள். நேற்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈவினிங் அனிருத் ஷோ பார்த்துருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மைக்குமே துபாயில் இந்த அளவு சம்பவம் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஸோ நான் முதல்ல புக் பண்ணும்போது இந்த அளவு தூரம் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹரிஹரன் ஷோ வந்து கொலம்போல பார்த்துருந்தோம். அதோடு இதை கம்பேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 2வது நாள் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் துபாயில் நம்ம கோயில் போய் பார்க்க போகிறோம், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. அதை நம்ம வந்து அடுத்து போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மெட்ரோக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண துபாய் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மேலே வீடியோட ஐ கார்டு கொடுத்துருக்கேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ டே 2 நம்ம வந்து வெளியே போக போகிறோம். துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து நேரமோ தெரியலை, மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வெளியே போய் பார்க்கலாம் மழை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். ஸோ மெட்ரோவுக்கு போயிட்டு இப்போ கோயில் போக போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரியெல்லாம் இருக்குது, துபாயில் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா துபாயில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரோடெல்லாம் பாருங்கள் நல்லாவே நனைஞ்சு தான் இருக்குது. ஸோ அது நம்ம வந்த நேரமோ தெரியலை, மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. உண்மைக்குமே பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடமுமே நம்மளுக்கு வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட், எந்த பிரச்சனையுமே இருக்கலை. பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் மழையாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிளானை கண்டினியூ பண்ணலாம், போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இனி வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு வீடு எடுக்கிறதுனா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி அதில் தான் இருக்கும். ஸோ அதில் தான் இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம், போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா. பட் நல்லாவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பஸ் ஸ்டால். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பஸ்ஸஸ் போகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோடையே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்டு, நான் நேற்று இந்த கார்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ அந்த கார்டோடு தான் நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பஸ் வரும். ஸோ பஸ் வந்தோடனே நம்ம வந்து அதில் ஏறி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஸோ அங்கே ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம் இங்கே இருக்க பஸ்ஸெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த பஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ நம்ம அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ அந்த பஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ போகலாம். ஸோ இங்கே தான் பஸ்ஸில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பஸ் போகும் அப்படின்னு. ஸோ ரூட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ பஸ் வருது. சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் ஹோல்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதில் கார்டை பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம வந்து பஸ்லேருந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்கனமியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் வந்து 3 டிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மெட்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா 5 டிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வந்ததுக்கு 5 டிராம்ஸ் போணுச்சு. ஸோ நான் இருந்த இடத்துல இருந்து இங்கே வந்ததுக்கு 5 டிராம்ஸ் போணுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம மெட்ரோ எடுத்து தான் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ மெட்ரோவில் போகிறதும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 டிராம்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 7 டிராம்ஸ் போகும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். டாக்ஸியில் போகிறோம் அப்படின்னா 5 டிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அதை விட அதில் இருக்க அமௌண்ட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டாக்ஸி அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம துபாயில் இருக்கோம், அதுக்கு அடுத்து ஷார்ஜா இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்டர் வந்து க்ராஸ் ஆகிற நேரம் அதுக்கும் வந்து சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து தான் புறப்பட போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம போகிற மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜபல் அலி மேலேயே இருக்குது, அந்த ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போ 2020 தான், அதாவது நம்பர் 76 அதில் தான் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஜேர்னி தான் இன்றைக்கி நம்ம வந்து போகிறோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து இப்போ சொன்ன கோவில் வந்து இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மெட்ரோ எடுத்து கோவிலுக்கு போயிட்டு போகிற வழியில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ மெட்ரோவில் போகிறது நம்மளுக்கு ரொம்பவுமே லாபம் தானே, லாபம் அண்ட் ஈஸி, லாபம் அண்ட் ஈஸியான விஷயம் கூட. டாக்ஸியோட கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். டிரைவர்லெஸ் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்த ட்ரெயினில் எல்லாமே கட்டாயம் ஒரு டிரைவர் வந்து இருப்பாங்க. பட் நம்ம இங்கே போகிற மெட்ரோ எதுலேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் இல்லாமல் தான் போவோம். ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று வந்து அதே மெட்ரோ ஸ்டேஷன் தான், இதில் தான் வந்திருக்கோம். இப்போதைக்கு எந்த மெட்ரோவும் வந்து இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சத்தில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மெட்ரோ போனதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய மெட்ரோ ட்ரெயினும் வரும். அங்கே இருக்க அந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மெட்ரோ ட்ரெயின் வந்து என்ன டைமில் வரும் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 minutes நெக்ஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்போ 2020 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 minutesல இந்த இடத்துக்கு வரும். வந்தோன்னா உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெட்ரோவில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம போகிற இந்த ஜேர்னி அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் போகும். ஸோ நேற்று நம்ம போன மெட்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் வந்து நம்ம போகும். ஸோ போயிட்டு தான் நம்ம வந்து இந்த டெம்பிளுக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து மோட்டர் கார்ஸ், லக்ஸரி கார்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஷோரூம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நிறைய கார்ஸ் இருக்குது, நிறைய கார் கம்பெனிஸில் ஷோரூம்ஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்க்கலாம் டொயோட்டோ, ஃபோர்டு, இந்த மாதிரி நிறைய ஆடி கூட இருந்துச்சு. ஸோ மெர்சிடிஸ் பென்ஸில் கூட இங்கே ஒரு ஷோரூம் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தாலுமே நமக்கு லக்ஸரி கார்ஸில் கம்பெனிஸ் அண்ட் அதோட ஷோரூம்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சுசுகி இருக்குது, டாடா மோட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கார்ஸ் கம்பெனிஸ், எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம போக வேண்டிய பஸ் இது அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு வந்து ஏறணும். ஸோ ஒவ்வொரு பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்பர்ஸும் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்டலில் மென்ஷன் பண்ணியும் இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஷு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டெக் ஹரியோட சேனலில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என் பக்கத்தில்
வீடியோஸ் எல்லாம் இவங்க தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அது வீடியோ எடுக்கிறாரு, அவரை நான் கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இவருடையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் வந்து இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இங்கே பாருங்க, அதான் அவர் தான் ரொம்ப வைக்கப்படுறாரு, ஆனாலும் சேனல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால இப்போ நாங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ட்ராவல் டெக் ஹரியோட சேனல் மூலமாக உங்களுக்கு நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் எல்லோரும் திரும்ப கோயிலில் சந்திப்போம். பாய். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மெட்ரோலேருந்து இறங்கி அப்புறம் ஒரு பஸ் எடுத்திருந்தோம். அந்த பஸ் எடுத்துகிட்டு இப்போ அந்த பஸ்லேருந்து இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாள் நான் வந்து மழைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செம்ம மழையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கோயிலுக்கு தான் போய் பார்க்க போகிறோம், அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு. துபாயில் நம்ம வந்து கோயில் போக போகிறோம். நம்ம ஊரில் நம்ம கோயில் போகிறது பெரிய விஷயமா இருக்காது, பட் இங்கே வந்து நம்ம கோயில் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம போகிறோன்னு சொன்ன டெம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த டெம்பிள் தான். இந்த இடத்துல ஹிந்து டெம்பிள் துபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் பக்கத்துலேயே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குரு நானக் தர்பார் துபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களுடைய ஒரு மந்திரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டெம்பிளும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இது வந்து துபாயில் இருக்க கோவில். நம்ம ஸ்ரீலங்கா இல்லாட்டி மற்ற மாதிரி நாடுகளில் பார்க்கணும். இப்போ துபாயில் இருக்க கோயிலை பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி கோயில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம போயிடலாம். அந்த பக்கம் போய் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயில் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் போயிருந்தோம். இங்கே போயிட்டு கோயிலில் கும்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். நம்ம வரும்போது மழையாக இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு வெயில் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். அடுத்து நம்ம எக்ஸ்போ சிட்டி தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த வீடியோ வந்து நான் வேறையாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். துபாயில் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Because you are looking at him, no, that's why he can't take. You turn that side, he will take. Thank you. அவரே வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.